அடுத்ததாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு 11 வயசு சிறுவன் சிகிச்சைக்கு வரும்போது அவருடைய அப்பா, தம்பியை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா 11 வயசுங்கும் போது பார்த்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. பையன் கடகடன்னு வளர்ந்துட்டான், அடையாளம் தெரியல, சரியா எனக்கு தெரியல அப்படின்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம், பையனை கூட்டிட்டு வந்தேன். அப்போ பையனுக்கு வயசு 6 வயசு, இப்ப 11 வயசு ஆயிடுச்சு. அப்ப நீங்க சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில இன்னைக்கு அவன் இந்த 5 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கான். அதனால இப்ப ஜெனரல் ஹெல்த் ஓரியன்டா ஒரு சந்தேகம் இருந்தது, அதை கேட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேசிட்ட பார்க்கும்போது புரிஞ்சது. அந்த சிறுவனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த 6 வயசுல நம்மள்ட்ட கூட்டிட்டு வரும்போது அவங்க சொன்ன அந்த பாஸ் ஹிஸ்டரி, பிறந்ததுல இருந்து தொடர்ந்து சளி, இருமல், காய்ச்சல், சளி, இருமல், காய்ச்சல். பிறந்ததுல இருந்தே, பிறந்த கை குழந்தையிலிருந்து 3வது மாசம், 5வது மாசம், 6ஆம் மாசம்னு தொடர்ந்து 5 வயசு வரை 5 வருஷமா தொடர்ந்து ஹாஸ்பிட்டல். 3 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை, வாரம் ஒரு தடவை போய்கிட்டே இருக்கணும், மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்த உடனே நிற்கும், பழையபடி வரும். கொடுத்த உடனே நிற்கும், பழையபடி வரும். ஒரு நிலையில அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து மருத்துவர்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் இந்த குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே தொடர்ந்து இப்படி சளிக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் பெரிய பையன் ஆனோன்னு அதெல்லாம் சரியாயிரும், அது சின்ன குழந்தையில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அது அப்படிதான் வரும், நீங்க தொந்தரவு வரும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சரியாயிரும் அப்படின்னு அட்வைஸ். இப்ப யாரோ சொல்லி கேள்விப்பட்டு நம்மள்கிட்ட இவர்கிட்ட போனா சரியாயிரும் அப்படின்னு கூட்டிட்டு வர அந்த சிறுவனுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ், டங் டயக்னோசிஸ், நைல் டயக்னோசிஸ், ஃபேஸ் டயக்னோசிஸ், ஐ டயக்னோசிஸ், சம் டயக்னோசிஸ், அக்குபஞ்சர் ரிவ்யூ, அது எல்லா டயக்னோசிஸ் பண்ணி பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா பல்ஸ் டயக்னோசிஸ்லயும் ஓரல் டயக்னோசிஸ்லயும் வருது. இப்ப புலன் உறுப்புகள் எல்லாத்தையும், கண்ணு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, மூக்கு துவாரம் எப்படி இருக்கு, தொண்டைக்குழி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு, அடுத்து யூரினரி இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் டயக்னோஸ்ல வர்றதுனால நீர்த்தாரையில ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு அந்த 5 வயசு 6 வயசு சிறுவனுக்கு செக் பண்ணும்போது தான் அவனுடைய யூரின் போகக்கூடிய அந்த பாதையில, நீர்த்தாரையில வெளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து அந்த ஹோல் க்ளோஸ் ஆகி அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. யூரின் வரும்போது அந்த இடம் பல்ஸ் ஆகி ரொம்ப நைஸா நூல் மாதிரி யூரின் வரும், முழுமையா போகாம அந்த ஸ்கின்ல குறிப்பிட்ட அளவு அந்த மொட்டுல தேக்கமாகும். யூரின் வந்து கொஞ்சம் தேக்கமாகி டிராப்பா வர்ற மாதிரி இருக்கும். அந்த தேங்கி இருக்கும்போது பவுடர் கோட்டிங் மாதிரி அது மேல அந்த யூரின்ல உள்ள எல்லாமே படிஞ்சு நீர்த்தாரையில ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனை உருவாக்கியிருக்கு. இது தெரியாம அதனால உடம்புல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட்ல ஒரு மாறுபாடு ஏற்பட்டு பாடி ஓவர் ஹீட் ஆகி நீர் கோர்த்து தொடர்ந்து சளி இருக்கு, காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு. இது 5 வருஷமா இவன் யூரின் போற பாதையில ஒரு அடைப்பு மாதிரி அந்த ஸ்கின் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது புள்ள வளர வளர சரியாயிரும் போல இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. அது பிறவிலே ஏற்பட்ட ஒரு சின்ன குறைபாடு. இதை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? பிறந்த கை குழந்தைய 3 மாசம், 6 மாசம் அல்லது 1 வயசு வரை நடக்கிற வரைக்கும் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்சது என்ன அப்படின்னா, வயதான ஒரு பாட்டி டெய்லி வந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது கண்ணுக்கு தண்ணி விடுறது, குளிப்பாட்டின பிறகு காதுல ஊதுறது, மூக்கு சளியை உறிஞ்சி துப்புறது, தொண்டையில வளலையை எடுத்துக்கிறது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது, ஆசனவாய் சுருக்கு தசைகள் சுருங்கி விரியுதான்னு செக் பண்றது, நீர்த்தாரை சுருங்கு தசை நல்லா இருக்கான்னு கிளீன் பண்றது, யூரின் போற பாதைய. இதெல்லாம் குப்புற படுக்க வச்சு முதுகுல தட்டி கொடுக்கறது, தலைகீழ தூக்கி அந்த குழந்தைய குளுக்குறது, வாயில விரல் விட்டு ஷேக் பண்றது, தண்ணியை தெளிச்சு புல்லரிக்க வைக்கிறது, தொடச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணி அதாவது ஓம புகை போட்டு காட்டுறது,
தூங்க வைக்கிறது. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணிவிடை. பிறந்த கை குழந்தைக்கு அந்த 3 மாதம் 6 மாதம் 1 வயது வரை நடக்கிற வரைக்கும், தலை நிக்கிற வரைக்கும் கட்டாயமாக வயதான பெரியவர்கள் அந்த குழந்தைய குளிப்பாட்டுற அந்த வழிமுறைகள், அது தனி ஒரு வீடியோ பார்ப்போம். அப்படி அந்த குளிப்பாட்டுற பக்குவம் செய்யும்போது 9 துவாரங்களையும் கவனிக்க வேண்டும். கண்ணு, காது, மூக்கு, வாய், நீர்த்தாரை, ஆசன வாய் எல்லாம் செக் பண்ணணும். அந்த சிறுவனுக்கு அதை செக் பண்ணாம பேரண்ட்ஸ் அது சரியா தவறானே தெரியாம வச்சிருந்து 5 வருஷமா அறியாமையில சளி, காய்ச்சல், ஏதோ இன்ஃபெக்ஷன் சொல்லி தொடர்ந்து வைத்தியம். அப்ப அந்த 6 வயசுல நம்மள்ட்ட சிகிச்சைக்கு வரும்போது நான் அதை நீர்த்தாரையை செக் பண்ணிட்டு இதை உடனடியா மருத்துவரிடம் காட்டி இத சுன்னத் பண்ணக்கூடிய ஒரு முறையில அந்த ஸ்கின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி, ஏன்னா இது பிறவியிலே ஏற்பட்ட குறைபாடு, தானா விரிஞ்சு ஓப்பன் ஆகாது, ஹோல் ரொம்ப சின்னதா மைனூட்டா இருக்கு, இதனால உள்ள நீர் குறிப்பிட்ட அளவு தேக்கமாகி இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி மருத்துவரோட காட்டி அதை சுன்னத் பண்ணியாச்சு. அதுல இருந்து அந்த 6 வயசுல இருந்து இன்னைக்கு 11 வயசு வரை கடந்த 5 ஆண்டுகள்லாம் சளியும் கிடையாது, காய்ச்சலுமே கிடையாது அது செஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அந்த பேரண்ட்ஸ் சொன்னது, சார் இத்தனை வருஷமா ஆஸ்பத்திரி போயிருக்கேன், என் குழந்தைக்கு அதை செக் பண்ணலையே சார். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்ன செய்யறது? அதெல்லாம் ஒரு குறைபாடு, அதனால ஒரு பிரச்சனை வரும் என்ற ஒரு அடிப்படை தெரியாம போயிருச்சு. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்ச இயற்கை வாழ்வியல் சிகிச்சை முறைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தைக்கு 9 துவாரங்களையும் கவனிக்க வேண்டியது கட்டாயம். அது பிறவிலேயே நம்ம கவனிக்கணும். பிறந்த குழந்தைக்கு மிக சரியா இருக்கா, யூரின் மோஷன் போகுதா? சில குழந்தைகள் பிறக்கும் போதே ஆசனவாய் துவாரம் இல்லாம பிறக்குது. அது மோஷன் போகாத வச்சு கண்டுபிடிக்க முடியும், அல்லது துவாரம் இல்லாத வச்சு கண்டுபிடிக்க முடியும். நீர்த்தாரை அடைப்ப இப்ப யூரின் வர்ற பாதை எப்படி இருக்குங்கிறத யூரின் போகும்போது கூட சிலர் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா பெண் குழந்தைக்கு ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? இதே மாதிரி ஒரு பெண் குழந்தை 18 வயசாகி நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. என்னன்னு கேட்கிறேன், இன்னும் பெரிய பொண்ணு ஆகல சார் அப்படின்னு. சத்த மாத்திரையா கொடுத்து வெயிட் தான் ஏறி போச்சு, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல, வயசு 18 வயசு ஆயிடுச்சு, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியல, நாளைக்கு அது ப்ராப்ளம் ஆகும். அப்ப நம்ம டயக்னோஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்லீரல் மண்ணீரல் சார்ந்த ஒரு பலகீனம் தெரியுது, இனவிருத்தி உறுப்புல குறைபாடு அப்படின்னு தெரியுது. என்ன காரணம்? பிறவி குறைபாடு, பிறவிலேயே சம்திங் கவனிக்காம விட்டது. அப்படிங்கும்போது இப்ப வயசு 18 வயசு. இத 5 வயசுக்கு முன்னாடியா இருந்தா கூட நம்ம கவனிச்சிருக்க முடியும். பிறந்த கை குழந்தையில 3 மாச குழந்தையில அல்லது பிறந்த உடனே இந்த குளிப்பாட்டும் போது தினசரி அதை கவனிக்க வேண்டும், சுத்தப்படுத்தணும். தயவு செய்து பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு கர்ப்பவாய் திறந்திருக்கா என்பதை தயவு செய்து பரிசோதனை செய்யும். குழந்தை யூரின் போகுது, மோஷன் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. சில பெண் குழந்தைகள் பிறக்கும் போது கர்ப்பவாய் திறக்காம இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி திறக்காமல் இருந்தால், பிறந்திருந்தால் கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாது. பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு எத்தனை சென்டிமீட்டர் மிகச்சிறியதாக இருக்குமோ, 10 வயசு 15 வயசு 20 வயசு ஆனாலும் அந்த கர்ப்பப்பை வயசுக்கேற்ப வளர்ச்சி அடையாமல், பூப்ப எய்த முடியாமல், ஏஜ் அட்டன் பண்ண முடியாம, நாளைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத நிலையில் அந்த பெண் குழந்தை வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். தயவு செய்து பெற்றோர்கள் பிறந்த கை குழந்தையின் மீது 9 துவாரங்களையும் கவனிக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஏன் இத பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்குன்னா, உங்கள் குழந்தையினுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இல்ல சார், நான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட காட்டி என் குழந்தைய நான் பார்த்தேன். சைல்டு ஸ்பெஷலிஸ்ட காட்டுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த மருத்துவ பாடத்திட்டத்துல 9 துவாரங்களையும் பிறந்த குழந்தைக்கு கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சி முறை இல்ல. நிறைய குழந்தைகள் மருத்துவர்கள் அதை அக்கறை செலுத்துவதில்லை, கவனம் செலுத்துவதில்லை.
அதனால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தையின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் பாசமும் வைத்திருக்கிறீர்களோ அதைவிட ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்திருங்கள். அந்த ஆரோக்கியத்தின் அடிப்படை அந்த உயிர்நிலையை பற்றி கொஞ்சம் புரிந்துணர்வு வேண்டும். இத அந்த தாய்கிட்ட கேட்டேன், கவனிச்சிங்களாமா? சார், எது கர்ப்பவாய் எது நீர்த்தாரைன்னு தெரியலையே சார். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நிலையில் இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க. அதனாலதான் வயதான பெரியவர்கள் குழந்தைய அந்த ஒரு வயது வர குளிப்பாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா அவங்க இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்வார். ஏன்னா அதை பற்றியான முன் அறிவும் அனுபவமும் அதிகம். திருமணமாய் குழந்தை பெற்றுட்டாலே எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப எது நீர்த்தாரை எது கர்ப்பவாய் என்ற புரிந்துணர்வு அவங்களுக்கு தெரியும். அழகா நீர்த்தாரையை விலக்கி மேல இருக்கிறது நீர்த்தாய், கீழே இருக்கிறது கர்ப்பவாய். நீர்த்தாரை, கீழே இருக்கிறது கர்ப்பவாய் என்று அந்த ஒரு வயதான மூதாட்டி பெண்ணினுடைய ஜனன உறுப்பை பார்த்து புரிந்து கொண்டு அது சுருங்கி விரியக்கூடிய தன்மையில துவாரம் இருக்கா அப்படின்னு பரிசோதிப்பாங்க. அதை சுத்தப்படுத்துவாங்க. ஹீட்டுக்கு சம்டைம் அங்க ஒயிட் சண்டை பிறந்த கை குழந்தைக்கு இன்னைக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு. அப்ப அது பவுடர் கோட்டை மாதிரி படிஞ்சு நீர்த்தாரை சிவந்து போறதுக்கோ, அரிப்பு இருக்கிறதுக்கோ, யூரின் எரிச்சல் இருக்கிறதுக்கோ, யூரின் போகும்போது குழந்தை அழுது யூரின் போறதுக்கெல்லாம் அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்க, காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கும். சளியும் காய்ச்சலும் வெளியில இருந்து ஏதோ கிருமினால வருது அறியாமை. யூரின் முழுமையா போகலைன்னா, யூரின் தேங்கி இருந்தா கிருமி தொற்றுதல் ஏற்பட்டு ஒவ்வாமை காரணமாக, கழிவுகளின் தேக்கத்தின் காரணமாக சளி காய்ச்சல் வரும். மோஷன் முழுமையா போகலைன்னா சளி பிடிக்கலாம், காய்ச்சல் வரலாம். சாப்பிட்டது இன்டைஜஷன் ஆகி முறையா ஜீரணிக்காம கெட்டு போயினா அதனால் அந்த ஒவ்வாமை காரணமாக வாந்தி ஏற்படலாம், வயிற்று வலி ஏற்படலாம், அல்லது சளி காய்ச்சல் ஏற்படலாம். ஒரு குழந்தையோ சிறுவர்களோ பெரியவர்களோ குளிச்சுட்டு தலையில ஈரம் இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா, சாப்பாடு கொடுத்தோம்னா சளி காய்ச்சல் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. தலை காயணும், சில்னஸ் மாறணும். இந்த மாதிரி ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இல்லாமல் நாம் இருப்பது நமக்கு தான் கேடு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு கேடு. தயவு செய்து உடல் நலத்திலும் மனநலத்திலும் அக்கறையோடு இருங்கள். ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்வியலை கற்றுக்கொண்டு பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தை மறந்து விடாமல் அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நவீன நாகரிக மருத்துவ விஞ்ஞானம் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இருந்து விடாதீர்கள். அது பல நேரத்தில், ஏன் இப்ப நடந்த கொரோனா சூழலிலும் பெரிய ஒரு இழப்புகள், பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தியது இல்லையா? சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய சிகிச்சை கையில் இருந்திருந்தால் எதுக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் உடம்ப நல்லா வச்சுக்கிறேன், எனக்கு தெரியும். அந்த ஒழுக்கத்தோடு நான் இருக்கிறேன், அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறேன். என் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போகாமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது தொற்றுதல் ஏற்பட்டால் அது சரி செய்யக்கூடிய சுய சிகிச்சை, சுயமாக சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய கை வைத்திய முறையை கற்று வைத்திருக்கிறேன். என்னுடைய தாத்தா பாட்டி பரம்பரையாக கடைபிடித்த ஒரு சிகிச்சை முறை இருக்கு. நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று திமிராக நாம் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மருத்துவமனைகளுக்கு கியூல போய் நின்று டோக்கன் கிடைக்காமையும் பெட்டு கிடைக்காமையும் வெளியில கடந்து அனாதை பிணங்களா கிடக்கக்கூடிய ஒரு அவலம் வந்திருக்காது. உனக்கு நீயே மிகச்சிறந்த மருத்துவர் என்று இயற்கை மருத்துவம் சொல்கிறது. உனக்கு நீயே முதல் மருத்துவர் என்றும் இயற்கை மருத்துவம் சொல்லும். உனக்கு என்ன செய்தி என்பது உனக்குதான் முதலில் தெரியும். பிறகுதான் நீ சொன்னா மருத்துவருக்கு தெரியும், அல்லது நீ சொல்லாமல் பரிசோதனை செய்து மருத்துவர் புரிந்து கொள்வார். ஆனால் முதலில் உணர்த்துவது இந்த உடல் உன்னிடம்தான் சொல்லும். நெஞ்ச வலிக்குது, வயிற்று வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குது, தலையை வலிக்குது, அரிக்குது, வலிக்குது, கடுக்குது, குத்துது, கொடையுது என்று இந்த உடல் உன்னுடைய மனசுக்கு, உன்னுடைய அறிவுக்கு அது சொல்லும். நீதான் இந்த உடம்புக்கான முதல் மருத்துவர்.
இந்த உடம்பை மிக சரியாக பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்குத்தான் இருக்கிறது. என்ன பண்ணாலும் டாக்டர்கிட்ட தான் போய் நிக்கணும். டாக்டருக்கு தான் எல்லாம் தெரியும். தயவு செய்து அந்த பழக்கத்தை மாற்றி, அப்ப மருத்துவமனை போக வேண்டாம், மருத்துவரை பார்க்க வேண்டாம், சிகிச்சை தேவையில்லை என்று நான் வலியுறுத்தவில்லை. உன்னை மீறி, உன் கட்டுப்பாட்டை மீறி ஒரு உபாதை வரும்போது மருத்துவருடைய துணை தேவை, கட்டாயம். ஆனால் தன் உடலின் மீது அக்கறையோடு இருந்து எந்த நோய்வாயும் படாமல் பாதுகாக்க வேண்டிய முதல் மருத்துவராகிய கடமை உனக்குத்தான் இருக்கிறது. அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு வர வேண்டும். எது வந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல போய் மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் சொன்னா சரியாயிரும் என்ற ஒரு மேம்போக்கான ஒரு சிந்தனை, நம்பிக்கை, அது அவநம்பிக்கையாக மாறும். தயவு செய்து அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு உங்கள் உடலின் மீது ஆரோக்கியமாக இருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சொன்ன மாதிரி பிறந்த கை குழந்தைக்கு அந்த 3 மாதம் 6 மாதம் காலத்தில் 9 துவாரங்களையும் கவனிக்க தொடங்கிவிட்டால் அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வராது. இந்த 9 துவாரங்கள் மூலமாக தான் ஒரு குழந்தைக்கு ஒவ்வாமை பாதிப்புகள், நோய் தொற்றுதல் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. யூரின் சரியா போகாம, மோஷன் சரியா போகாம, சாப்பிட்டது செரிக்காம, தண்ணி சரியா குடிக்காததுனால, குளிப்பாட்டி அந்த சில்னஸ் மாறதுக்குள்ள பால் கொடுத்ததுனால, படுக்க வச்சு படுத்துக்கிட்டே தாய் பால் கொடுத்ததுனால, அதுலயும் டிராவல்ல பைக்ல போகும்போதே இப்படியே அதுல அந்த பைக்ல 2 வீலர்ல போகும்போது, ஏன்னா வசதி குறைபாடு, கார்ல போறதுக்கு ட்ரெயின்ல போறதுக்கு எல்லாம் வசதி குறைபாடு இருக்கிற பைக்ல தான் கை குழந்தைய கொண்டுட்டு போக முடிய ஒரு நிலைன்னா, அப்பா வண்டி ஓட்டுறாரு, பின்னாடி மனைவி குழந்தைய இந்த பக்கம் கையில புடிச்சுக்கணும், குழந்தைய இந்த கையில வச்சிருக்கான். இந்த பக்கம் இவங்க பைக்கை புடிச்சுக்கணும், வேகத்தடையில ஜம்ப் பண்ணி விழுந்துடாம. இந்த கையில பிடிக்கும் போது குழந்தையினுடைய முகம், தலை இங்க இந்த கையில மேற்கையில இங்க இருக்கு. பைக் போகும்போது காத்து நேரா அந்த குழந்தையோட மூஞ்சில அடிக்குது. அந்த அம்மா அப்படியே இதை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு போகும். கையில ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட மூஞ்சியில நேரா காத்து அடிக்குது. நமக்கே நேரடியா பைக்ல போகும்போது 40, 50, 60 ஸ்பீடுல போகும்போது மூச்சு காத்து முகத்துல பட்டாலே மூச்சு பிரீத் பண்றது கஷ்டம். அந்த கை குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படியே எல்லா டஸ்டும் போய் உள்ள லங்ஸ்ல படியும். சளி பிடிக்காது வீட்டுக்கு போனா. அப்ப அந்த குழந்தையினோட முகம் தன்னுடைய மார்பில் நெஞ்சில் அணைத்து, முகம் நெஞ்சிலே மார்பிலே அணைத்து இருக்க வேண்டும், மூடி இருக்க வேண்டும். அந்த அறிவு இல்லாம இன்னைக்கு அப்படியே கையில வச்சுக்கிட்டு போற பெற்றோர்கள் எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. யாரு சொல்லிக் கொடுக்கிறது? இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய, பக்குவமாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள் தான் மருத்துவர்களாக, வீட்டில் ஒரு மருத்துவராக இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் யாரும் அவங்க பேச்சு கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வயசானவங்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. உங்க காலத்துல உள்ளதெல்லாம் சொல்லாதீங்க, எங்க காலம்லாம் வேற என்று ஒரு பழக்கம். தயவு செய்து இந்த மாதிரி குழந்தைகளை அநாகரிகமாக கையாளக்கூடிய வழிமுறைகளை தவிர்த்து விடுங்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தெரியக்கூடிய ஒரு அறிவு, அதை எவ்வாறு கையாள வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற அறிவு இல்லை என்றால் அந்த குழந்தை நோய்வாய்ப்படும், பாதிக்கப்படும். அதுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் அதை பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் பொறுப்பு. ஏனென்றால் அந்த குழந்தை அதுவே அறியாமல் தவறு செய்யவில்லை. உங்களுடைய அறியாமையில் அதுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதுக்கான தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகளை அக்கறை செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருங்கள். அதற்கு இது போன்ற அடிப்படையான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நன்றி, சந்தோஷம்.